கடலும் ஆறும் சந்திக்கிற ஒரு இடத்தில் கழுத்தளவு தண்ணீரில் நானும் 53 விடுதலை புலிகளும் 1.25 மணி நேரம் கடலிலே நடந்திருக்கிறோம். எனக்கு மட்டும் அவங்கெல்லாம் ஆயுதங்களை தலையில் வச்சுட்டு வந்தாங்க, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. நாலாபுரத்திலும் இந்திய இராணுவம் எங்களை சுற்றி வளைத்தது. கடைசியாக பிரபாகரன் அவர்களிடத்திலே விடைபெற்று வருகிற பொழுது திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தேன். அந்த இரவு முழுதும் நான் தூங்கவில்லை, கிட்டு தூங்கவில்லை, பிரபாகரன் தூங்கவில்லை. நான் கொஞ்ச நேரம் அவருடைய மரக்கட்டிலே படுத்து தூங்கினேன். அவர் எழுதி கொண்டிருந்தார். அவர் எழுதியது அவர்கிட்ட தான் இருக்கும். நான் இதையெல்லாம் இதுவரைக்கும் நான் சொல்லலை. அந்த கடைசி நேரத்தில் அவர்களிடம் வந்து விடைபெற்று செல்கிற போது, பிரியா விடைபெற்ற போது, இனி திரும்பி வாழ்க்கையில் பார்ப்பேனோ என்று நினைத்துக் கொண்டு வந்தேன். கிட்டுவை பார்க்க முடியாமலே போச்சு. அநியாயமாக சர்வதேச கடலிலே இந்திய கடற்படை வளைத்து என் சகோதரர் கிட்டுவை கொன்றது. திருச்சி மாநாட்டிலே பேசினேன். இதை விடிய கால 2:30 மணிக்கு பேசினேன். எத்தனையோ விஷயங்களை நான் சொல்லலை, ஆனால் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? என் பேர பிள்ளைகள்னு என் மகன் பிள்ளைகளையும் என் மக பிள்ளைகளையும் சொல்லலை. என் கழக கண்மணிகளின் வீட்டு பேர பிள்ளைகள், அவங்களுக்காகவாவது நான் எழுதணும். நடந்ததெல்லாம் எழுதணும். நான் எதையுமே எழுதலை. இன்னைக்கு நான் முடிவு செய்துட்டேன், எழுத போகிறேன். சங்கொலியில் தான் எழுதுவேன், சங்கொலியில் தான் எழுதுவேன். சங்கொலி வாங்குங்க, ஊருக்கு ஊர் வாங்குங்க, தவறாமல் வாங்குங்க. அதுதானே நமக்கு நாடி பிடிக்கிற உயிர் நாடி. குடியேற்றுங்கன்னு மாரியப்ப சொன்னாரே, அந்த கொடி பறக்கிற போதானே நம்மளுடைய ஜீவனோடு கட்சி இருப்பது தெரிகிறது. ஆசைப்படுகிறீர்கள். நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வந்திருக்கீங்க, எவ்வளோ கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இங்கே கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அடுத்து மத்திய பிரதேசத்துக்கும் வைகோ கூப்பிடுறான், சாஞ்சிக்கு கூப்பிடுறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் சந்தோஷமாக டிவி பெட்டிக்கு முன்னாடி இருந்து இந்த தொகுதியிலே மதிமுக இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சது, இந்த தொகுதியிலே மதிமுக இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சது அப்படின்னு பார்த்து இதை விட பலமாக கைதட்டி ஆனந்தமாக உங்கள் பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? அதுபோல் தலைப்பே இன்னைக்கே சொல்லிடுறேன், எந்த தலைப்பில் எழுத போகிறேன்னு. வீரத்தின் பிரளயம், டெலியூஜ் ஆஃப் வேலர், ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்க போகிறேன். எப்போ ஆரம்பிக்க போகிறேன்? வருகிற மே 6ஆம் தேதியிலிருந்து எழுத போகிறேன். ஒலிம்பிக் பந்தயம் பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பீங்க. விளையாட்டுக்கு இந்திய அரசுகள், மாநில அரசுகள், இந்த நாட்டில் சிவந்தி ஆதித்தன் ஒரு மாமனிதர் இருந்ததுனால வாலிபால் வேர்ல்டு கிளாஸுக்கு வந்துச்சு. எம் ராமசாமி இருந்ததுனால ஹாக்கி வந்துச்சு. அந்த ஒலிம்பிக்கு ஒரு மோட்டோ இருக்கு, செலியஸ் ஆல்டியஸ் ஃபோர்டியஸ், வெனி விடி விசி, சென்றேன் கண்டேன் வென்றேன். ஜூலியஸ் சீசர் சொன்னதா படிச்சிருப்பீங்க பாட புத்தகத்தில். ஒலிம்பிக் மோட்டோங்கிறது செலியஸ் ஆல்டியஸ் ஃபோர்டியஸ். செலியஸ் என்றால் விரைவாக, வேகமாக போ. ஆல்டியஸ் என்றால் ஓங்கிய நிலையில் போ. ஃபோர்டியஸ் பலமாக போ. விரைவாக, ஓங்கியதாக, பலமாக. நமக்கு பொருத்தமா இருக்கா? விரைவாக, ஓங்கியதாக, பலமாக. அப்படி 4 வருஷத்துக்கு ஒருக்க ஒலிம்பிக்கை நடத்துனா அடுத்த ஒலிம்பிக் எங்கன்னு சொல்லி அன்றைக்கே அறிவிச்சிடுறாங்க. இப்போ லண்டனில் ஒலிம்பிக் நடந்தது, அடுத்த ஒலிம்பிக் பிரேசிலில் நடக்க போகுது. அந்த சுடரை தூக்கி கொடுத்துருவாங்க. மறுமலர்ச்சி திமுக புதிய மரபுகளை கொண்டு வருகிறது. 9 மணிக்கு மாநாடு தொடக்கம்னா இன்னைக்கு தொடங்கிட்டோம். நீங்க இரவு வேளையில், அகால வேளையில் பிரயாணம் செய்யக்கூடாது என்ற கவலையில் தான் 10 மணிக்கு முன்னாடியே முடிச்சிடணுங்கிற எண்ணத்தில் நான் பேசுறேன். பத்திரமா நீங்க போய் சேர்ற வரைக்கும் இந்த உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஓட்டுநர்கள் தூங்கிடக்கூடாது, கவனமா போகணும். ஆகவே அடுத்த மாநாட்டையும் நான் அவைத்தலைவர், பொருளாளர், துணை பொதுச்செயலாளர், மாநாட்டு தலைவர்கிட்ட கேட்டேன். அடுத்த மாநாட்டை இங்கே அறிவிச்சிருவோம்.
இன்றே அறிவிக்கிறேன். அடுத்த மாநாடு தஞ்சையிலே நடக்கும். அநேகமாக முதல் நாள் மாலையில் பேரணி நடத்தி அன்றைக்கு தலைவர் திறப்பாளர் உரை நிகழ்த்தி அன்றைக்கு ஒருவேளை படங்களை திறந்து மறுநாள் காலை பட்டிமன்றம் வைத்து 2 நாள் மாநாடாக கூட ஒருவேளை அமையலாம். ஆனால் தஞ்சையில் நடப்பது உறுதி. இது மாதிரி இன்னும் என்ன அஸ்திரங்கள் வச்சிருக்கீங்க? இனிமே தானே இருக்கு. இந்த மண்ணின் வீரத்தை பற்றி சொன்னேன். என்னுடைய அன்புக்குரியவர்களே, சுதந்திர தமிழீழம் என்பதற்கு வாக்கெடுப்பு வேண்டும் என்று பிரசல்ஸிலே நான் பேசினேன். உலகத்தில் எந்தெந்த நாடுகளிலே தமிழர்கள் வாழ்கிறார்களோ, லண்டன்ல குகன் இருந்தா அங்க அவர் ஓட்டு போடலாம், ஆஸ்திரேலியாவிலே சபேசன் இருந்தால் அங்க அவர் ஓட்டு போடலாம், எந்த நாட்டில் ஈழ தமிழர் இருந்தாலும் ஆவணங்களை கொடுத்து விட்டு அங்கே ஓட்டு போடலாங்கிற முறையை கொண்டு வாருங்கள். இந்த கருத்தை உலகத்தில் முதலாக சொன்னவன் உங்கள் பொதுச் செயலாளர் வைகோ. வாக்கெடுப்பு நடக்குமா? நடந்திருக்கிறது. 1958 பொது வாக்கெடுப்பின் மூலம் கினியா தனி நாடாக அறிவிக்கப்பட்டு விட்டது. 1990 ஸ்லோவேனியா பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு. 1991 குரோசியா பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு. 1991 மாசிடோனியா பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு. 1992 ஹெர்சகோவினா 92 தனி நாடு. 93 6 லட்சம் மக்களை கொண்ட எரித்திரியா பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு. 1994 கிழக்கு 1999 கிழக்கு தைமூர் பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு. 2006 மாண்டினீரோ பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு. 2011 தெற்கு சூடான் பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு. இப்ப சொல்றேன், 2015க்கும் 2020க்கும் இடையில் போகன்வில்லே என்கின்ற ஒரு நாடு கினியாவிலே இருந்து பிரிந்து போக பொது வாக்கெடுப்பு நடத்த ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது. 2015க்கும் 20க்கும் இடையிலே போகன்வில்லா என்கிற நாட்டிலே a referendum is going to be held. பொது வாக்கெடுப்பு நடத்த போகிறது. நியூ கலிடோனியா என்கின்ற ஒரு நாட்டுக்கு தனி நாடாக வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவில் இருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தொலைவு கிழக்கே இருக்கக்கூடிய நியூ கலிடோனியாவிலே இந்த 2014 இருந்து 2019க்குள் ஒரு ரெஃபரண்டம் நடக்க போகிறது, பொது வாக்கெடுப்பு. ஆச்சரியப்படாதீர்கள், ஸ்காட்லாந்து பொது வாக்கெடுப்பு நடக்க போகுது. ராபர்ட் புரூஸ் கதையை சொன்னனே, அந்த ஸ்காட்லாந்துக்காரன் ஒன்றும் பிரிட்டன்ல அடிமையா இல்லையே. ஸ்காட்லாந்துக்காரன் நல்லா தானே இருக்கிறான், பிரிட்டனு கூட சேர்ந்தானே இருக்கிறான். அடுத்த வருடம் செகண்ட் பார்ட் ஆஃப் பார்லிமெண்டரி டேர்ம்ல ஸ்காட்லாண்டில் அது தனி நாடாக போக வாக்கெடுப்பு நடக்க போகுது. இப்பொழுது சொல்லுங்கள், சிங்களவனோடு தமிழன் ஏன், ஈழத்தமிழன் ஏன் சேர்ந்து வாழ வேண்டும்? பொது வாக்கெடுப்பு நடக்கும், நடக்க வைப்போம். இந்த தமிழகத்தை ஒன்று திரட்டுகிற போது நடக்கும். உலகத்தின் ஆதரவை திரட்டுவோம். வரிசையா சொன்னியப்பா, அதோட விட்டுட்டிய. ஈழத்துக்கும் வாக்கெடுப்பு நடக்கும், தமிழ்நாட்டுக்கும் கூட வாக்கெடுப்பு வரலாம். இதெல்லாம் நடந்துருச்சே. ஸ்காட்லாந்து நடக்க போகுது. நான் மிக நேசிக்கின்ற பகுதி ஸ்காட்லாந்து. ஏன் தெரியுமா? வில்லியம் வேலஸனுடைய ஊர். நான் மிக நேசிக்கிற ஊர் ஸ்காட்லாந்து. ஏன் தெரியுமா? ராபர்ட் புரூஸனுடைய ஊர். அந்த ஸ்காட்லாந்து நடக்க போகுது. அயர்லாந்து தனி நாடாயிருச்சு இல்ல? ஏமன் டிவேராவை பாருங்கள் என்று அண்ணா சொன்னாரே, அந்த அயர்லாந்து தனி நாடாகி விட்டதே. வட அயர்லாந்து அல்சர் மட்டும் தானே மிச்சம். ஸ்காட்லாந்து தனி நாடாக போகுது. சுதந்திர தமிழீழம் அமைய போகிறது. இதை பற்றியெல்லாம் பேசுகிற இடம் வீரம் செறிந்த இடம். நேற்றைக்கு முன்தினம் என் அருமை சகோதரன் செல்வராஜின் மரண செய்தி வருவதற்கு முன்பு நானும் கணேசமூர்த்தியும் பூங்குடி சாமிநாதனும் தலை சிறந்த கொங்கு சீமையின் வரலாற்று எழுத்தாளர் ராசு அவர்களும் தீரன் சின்னமலை உலவிய பகுதிகளை பார்ப்பதற்காக நாங்கள் சென்றோம்.
தீரன் சின்னமலைக்கு நிகரான போர்களை நடத்தியவர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் இந்தியாவிலே இருக்க முடியும். எனக்கு என்ன வேதனை தெரியுமா? இவ்வளவு வீரம் செறிந்த வரலாறு, ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு சிலை வச்சிருக்காங்க. ஆனால் அவன் நிகழ்த்திய வீர சமர்களை நினைக்கின்ற பொழுது அவனுக்கு உரித்தான புகழை இந்த தமிழ்நாட்டுக்கு உரிய விதத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று நான் உண்மையிலே வேதனைப்படுகிறேன். சொல்லுவார்கள், தெற்கே சிவன்மலை, வடக்கே முருகன்மலை, இங்கே ஒருவன் இங்கே இருக்கக்கூடிய சின்னமலை என்று தீர்த்தகிரி கவுண்டர் சொன்னதாக. மைசூரிலிருந்து வரி வசூலிக்க யார்? திப்புவினுடைய ஆட்கள், திப்பு சுல்தான் ஆட்கள், ஹைதர் அலி ஆட்கள். அது மட்டும்தான் தெரியும். அதன் பிறகு இவன் வீரத்தை கேள்விப்பட்டு, இவனுடைய இளைஞர்களுடைய வீரர் படையினுடைய வீரத்தை கேள்விப்பட்டு திப்பு சுல்தான் ஆள் அனுப்புகிறார், கடிதம் அனுப்புகிறார். இளைஞர்களை கொங்கு சீமையிலிருந்து 1000 பேருக்கு மேலே திரட்டி கொண்டு போய் அங்கே தலகர்த்தராகிறார். யார்? சின்னமலை. சின்னமலையோடு பிறந்தவர்கள் இன்னும் 4 பேர். குழந்தைச்சாமி மூத்தவர், திப்புவுக்கு அடுத்த தம்பிமார்கள் பெரிய தம்பி கிளேதர், கடைசி தம்பி குட்டிச்சாமி. குழந்தைச்சாமியும் குட்டிச்சாமியும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சின்னமலை திருமணம் செய்யாததால் தின்னமலையின் தம்பிமார்கள் பெரிய தம்பியும் கிளேதரும் கல்யாணம் பண்ணிக்கல. திப்பு சுல்தான் படையில் 40,000 பிரிட்டிஷ் படைகளை மலைவல்லியிலே எதிர்த்து போராடி தீரத்தோடு போராடுகின்றான் நம்முடைய சின்னமலை. உரிய நேரத்திலே நெப்போலியன் போனபார்ட்டினுடைய உதவி வந்து சேரவில்லை. எகிப்திலே தோற்று போனான் நெப்போலியன். எகிப்தில் அவன் தோற்காமல் இருந்தால் இந்தியாவின் சரித்திரம் மாறி இருக்கும். திப்புவுக்கு உதவி இருப்பான். திப்புவுக்கு கடிதம் அனுப்புகிறான். திப்புவை போய் சந்திக்கின்றான். சந்திப்பவன் யார்? அகமுடியர் வகுப்பை சேர்ந்த கருப்ப சேர்வை. திப்பு சுல்தானுக்கு நெப்போலியன் போனபார்ட் கடிதம் எழுதுகிறான். அந்த கடிதத்தினுடைய நகல் ஆவணத்தை ராசு பதிப்பித்திருக்கிறார். 1799 வருடம் மே மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீரங்கப்பட்டணத்திலே துரோகத்தாலே திப்பு சுல்தான் சுட்டுக் கொல்லப்பட்டான். சுரங்க வழியை காட்டி கொடுத்ததனாலே, எதிரிகள் உள்ளே புகுந்து பக்கத்திலே இருந்து சுட்டதனாலே அந்த மாவீரன் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டு விட்டான். ஸ்ரீரங்கப்பட்டணத்திலே பெருமாளுக்கு கோயில் கட்டினான். கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள் எல்லோரையும் ஒன்றாக நினைத்தான். மதுவை அனுமதிக்க மறுத்தான். மதுக்குடங்களை அனுமதிக்க மறுத்தான். என் வாழ்க்கையில் ரொம்ப அபூர்வமான இடங்களுக்கு போன போது என் மெய் சிலிர்த்ததுண்டு. 2 இடத்துல எனக்கு மெய் சிலிர்த்தது. ஒன்று, ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் கல்லறைக்கு போன போது, திப்பு சுல்தான் கல்லறையும் பக்கத்திலே அவங்க அப்பா ஹைதர் அலி கல்லறையும் இருக்கு. உள்ளே நுழைந்த போது என்னை அறியாமல் ரோமாஞ்சனம் ஏற்பட்டது. அப்படி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதில்லை. அதற்கு பிறகு வன்னிக்காடுகளில் பிரபாகரனை சந்தித்த பொழுது அது போன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அந்த போர்க்களத்திலே திப்பு இறந்த பிறகு இங்கே வருகிறார். கொங்கு படைகளோடு வருகிறார். தீரன் சின்னமலை வருகிறார். நான் வேகமாக சொல்லுகிறேன். 1801ஆம் ஆண்டு ஓடா நிலையிலே கோட்டை கட்டுகிறார், கோட்டை அமைக்கிறார். 1801ஆம் ஆண்டு கர்னல் மேக்ஸ்வெல் தலைமையிலே பெரும்படை வருகிறது. 10,000 பேர் கொண்ட படை. காவிரி கரையிலே போர். பிரிட்டிஷ்காரனுடைய பெரும்படை ஒரு சிறிய படையிடம் தோற்றது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். சின்னமலையின் படையிடம் தோற்று மேக்ஸ்வெல் படை திரும்பி போகிறது 1801. 1802 மீண்டும் அதிக படையோடு வருகிறான். இப்பொழுது காவிரிக்கரை போருக்கு பிறகு ஓடாநிலை போர். காவிரிக்கரை போரிலே கருப்பச்சேர்வையின் சண்டை மிக பிரமாதம். ஓடாநிலை யுத்தத்தில் மீண்டும் தாக்குதல் நடக்கிறது. இதிலே முன்னேறி தாக்குகிறார்கள். தடியை கொண்டு தாக்குகிற பட்டாளம் என்று ஒரு பட்டாளம் வச்சிருக்கிறார் சின்னமலை. மீண்டும் தோற்று போகிறார்கள். இப்பொழுதுதான் 2 பேரும் சந்திக்கிறார். கர்னல் மேக்ஸ்வெல்லும் சின்னமலையும் நேருக்கு நேராக, 2 பக்கமும் பட, 2 பேரும் குதிரையில் வந்து நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. வாழ்வீச்சு நடக்கிறது. தலையை துண்டாக சீவுகிறான், இளநீரை சீவுறது மாதிரி. கர்னல் மேக்ஸ்வெல் தலையை சின்னமலை துண்டாக சீவினான். அந்த தலைக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி சம்புள்ளி வச்சு தாம்பாளத்தில் வச்சு கொங்கு சீமபுரா ஊர்வலம் விட்டான். பதறி போனான் பிரிட்டிஷ்காரன். 2 வருஷம் கழிச்சு திரும்ப வாரான். அரச்சலூர் போர்க்களம், காங்கேயம் அரச்சலூர் சாலையிலே, அரச்சாலையூர் தான் அரச்சலூர்.
அறச்சாலையூர் அம்மன் என்றே ஒரு கோயில் இருக்கு, அங்கே போயிட்டு வந்தேன் நான் முந்தா நாள். அரச்சலூர் போர்க்களம், ஓடாநிலை கோட்டையிலே இருந்து பெரிய படை வருது, குதிரைப்படை. கர்னல் ஹாரிஸ் தலைமையிலே வருது. இவன் யாரு? திப்பு சுல்தானை தோற்கடித்த தளபதிகளில் ஒருவன் ஹாரிஸ். அவன் தலைமையிலே பெரும் குதிரைப்படை வருகிறது என்று தகவல் வருகிறது. ஓடாநிலையில் பெரிய குதிரைப்படை. இவங்கிட்ட சின்ன படை இருக்கு. யார்கிட்ட? நம்ம சின்னமலை கிட்ட. நான் ராபர்ட் புரூஸை பற்றி விழுப்புரம் மாநாட்டில் பேசினேன். உண்மையிலே நான் ராபர்ட் புரூஸ் தனியாக போய் அந்த பிரிட்டிஷ் தளபதியை கோடாலியை வச்சு வெட்டி கொண்டதை சொன்னேன். இங்கே நான் யோசித்து பார்க்குறேன், அங்கேயாவது தனித்தனியாக வந்தாங்க, இங்கே ஹாரிஸ் மொத்தமாக வாரான் படையோட. தன்னன் தனியனாக சின்னமலை செல்கிறான் குதிரையில். ஏன்னா இவன்கிட்ட படை சின்ன படை. தன்னன் தனியனாக குதிரையில் போகிற போது கர்னல் ஹாரிஸ் பார்க்குறான், யாரோ ஒருவன் தலை தரிக்க ஓடி வருகிறானே, சரணடைய வருகிறானோன்னு நினைக்கிறான். தலை தரிக்க ஓடி வருகிறது ஒரு குதிரை, சேட்டக் குதிரை மாதிரி, ராணா பிரதாப் சிங்கனுடைய சேட்டக் குதிரை மாதிரி, அலெக்சாண்டருடைய பிசி பேலஸ் குதிரை மாதிரி. சின்னமலையின் குதிரையும் அவன் எண்ணப்படி நடக்கும்னு நான் படிச்சிருக்கிறேன். குதிரையில் வேகமாக வந்து ஹாரிஸ் முன்னால் வந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த தளபதி கிட்ட வந்த உடனே கையேறி குண்டனால ஹாரிஸுடைய குதிரையுடைய வயிற்றில் அடிக்கிறான். வயிறில் விட்டு வெடித்த உடனே குதிரை இடமாறி அப்படியே பயந்து திரும்பின உடனே மாறி மாறி குண்டை வீசின உடனே குதிரைகள் எல்லாம் திரும்பி ஓட ஆரம்பிக்கும். தன்னன் தனியனாக படையை விரட்டிய பெருவீரன் சின்னமலையை தவிர அவன் இருக்க முடியாது. தனியோ போர்க்களங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதற்கு பிறகு கடைசியில் ஓடா நிலைக்கு தாக்குவது 36 பீரங்கிகளை எருதுகள் தான் எழுதிட்டு போகும், காளமாடுகள். 72 எருதுகள் தயாராக இருப்பதாக சுபேதார் வேலப்பன் அவன் நண்பன் தகவல் அனுப்புகிறான். பொல்லான் என்கின்றவன் பெயர்தான் பொல்லான். அவன் ஒவ்வொரு நாளும் புது செருப்பை கொண்டு வந்து கொடுப்பார். அவர் அந்த செருப்புக்குள்ள செய்தி ஏதாவது உள்ள வச்சிருக்கும். அப்போ சுபேதார் வேலப்பனுடைய செய்தி, 36 பீரங்கிகளோடு ஓடாநிலை கோட்டையை தகர்க்க படை, பிரிட்டிஷ் படை வருகிறது, நீங்கள் பத்திரமாக உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று இந்த துண்டு சீட்டை பார்த்த உடனே வெளியேறாரு சின்னமலை. அவசரத்திலே அந்த துண்டு சீட்டை அங்கே போட்டுட்டு போயிடுறார். உள்ளே நுழைகிற படை பார்க்கிற போது சின்னமலை அங்கே இல்லை. எல்லா இடத்தையும் தேடும்போது சுபேதார் வேலப்பனின் கடிதம் இருந்தது. சுபேதார் வேலப்பனை அதுக்கு பிறகு இழுத்து கொண்டு வந்து சுட்டு கொண்டாங்க. அப்பொழுது சின்னமலைக்கு பெரும் உதவி செய்த பாளையக்காரர்களை நான் அறிவேன். விருப்பாச்சி கோபால் நாயக்கர், விருப்பாச்சி திருமலை தப்பண்ண நாயக்கர், லக்கநாயக்கர் படைகள் முழுக்க 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 அவருக்கு உதவியாக 2 பேரையும் தூக்கில் போட்டாங்க. திருப்பதி குப்பண்ண நாயக்கரையும் லக்கநாயக்கரையும் பிரிட்டிஷ்காரன் அங்கே வச்சே தூக்கில் போட்டான். இப்பொழுது அந்த பாளையத்துட்பட்ட கருமலை பகுதியிலே போய் இருக்கிறார் சின்னமலையும் அவருடைய சகோதரர்களும். நல்லப்பன் என்கின்ற சமையல்காரன் இருக்கிறான். எதிரியின் கையாளாக மாறினான். சின்னமலை, தம்பி, பெரிய தம்பி, கிளையதர் 3 பேர் இருக்காங்க. எதிரியின் கையாளாக மாறி அங்கே அவன் எதிரி பிரிட்டிஷ் படைகள் வர்றதுக்கு ஏற்பாடு செய்து வச்சிருந்திருக்கிறான். மத்தியானம் சாப்பிட போகும்போது, யார் வரப்போகிறா, குண்டுகளையும் துப்பாக்கியை நீங்கள் எதுக்கு கையிலேயே வச்சிட்ருக்கீங்க, அங்கே தென்னையில் சாத்தி வச்சிட வேண்டியதானேங்கிறான். இவன் ரொம்ப காலமாக இருந்தவன் நம்பி சாத்தி வச்சிட்டு இருக்கும்போது தான் படைகள் நுழைஞ்சிட்டு, மோசம் போயிட்டோமே அண்ணான்னு கிளியதர் சத்தம் போடுறான். ஒரே அறையில் அரைஞ்சி அந்த நல்லப்பனை கொண்டுடுறாங்க. அதைத்தான் கணேசமூர்த்தி சொன்னார், பொல்லான் காப்பாற்றினான், நல்லான் காட்டி கொடுத்தான்னு சொல்லி கூட ஒரு இடத்துல பேசினார். 3 கைது செய்தார்கள். சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு போனார்கள். கருப்பச்சேர்வை அவராக வந்து 3 பேருக்கு தூக்கு தண்டனை போட போகிறாங்க, நம்மளையும் தூக்கில் போடட்டும் தானா வந்து தன்னை ஒப்படைச்சார் கருப்பச்சேர்வை. 4 தூக்கிலிட்டார்கள். அண்ணன் தம்பி 3 பேரும் அங்கே பெரிய மருது சின்ன மருது, சின்ன மருது பெரிய மருது குடும்பத்தில் அப்பன் தகப்பன் பேரன் ஒரே நேரத்தை தூக்கில் போட்டதா நான் படிச்சிருக்கேன். திருப்பத்தூரில் 4 பேரையும் தூக்கில் போட்டாங்க. அதில் அந்த ஓடா நிலையில் இருந்த வாட்கள் கொற்றவேல் கவுண்டர் வீட்டில் இருக்குன்னு புஸ்தகத்தில் படித்தேன். கொற்றவேல் கவுண்டர் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். கணேசமூர்த்தி அழைத்து கொண்டு போனார். கொற்றவேல் கவுண்டர் அந்த குடும்பத்தில், சின்னமலை கவுண்டருடைய 6வது குடிவழி குடும்பத்தில் நான் போய் பார்த்தேன். அந்த கொற்றவேல் கவுண்டர் வீட்டுக்கு வினோபா வந்திருக்கிறார், ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்திருக்கிறார், ராம் மனோகர் லோகியா வந்திருக்கிறார். அடியேனும் அங்கு போகிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவர்கிட்ட அவரும் அவங்க தம்பி வீட்டில் ஒரு வாழ், இவகிட்ட இது ஓடா நிலையில் எடுக்கப்பட்ட வாட்கள்.
ஒருவேளை சின்னமலை பயன்படுத்திய வாளாக இருக்கலாம். பத்திரமா வச்சிருக்காங்க. அந்த வாளை என்னிடம் கொடுத்தார்கள். அந்த வாளை கையில் ஏந்திய பொழுது நான் வன்னிக்காட்டுக்கு போன போது என்ன உணர்வை பெற்றேனோ, இது சின்னமலை ஏந்திய வாளாக இருக்கும் என்று அந்த வாளை நான் ஏந்தினேன். அப்பொழுதுதான் சொன்னார்கள், இது சின்னமலையின் கொடிவழி குடும்பம், இந்த குடும்பத்து பெண் தான் கணேசமூர்த்தியின் பாட்டி என்று சொன்னார்கள். எப்பேற்பட்ட ஒரு வீரம் செறிந்த பரம்பரையைச் சேர்ந்த ஒரு வீர பெருமகன் எங்கள் இயக்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக கிடைத்திருக்கிறார். ஆகையால் சொல்லுகிறேன், அந்த வாளை கையிலேந்திய போது அரைச்சாலை அம்மன் கோயிலிலே ஹாரிஸ் போய் கழுத்தை வெட்டி இருக்கான். அம்மன் கழுத்துல தழும்பு இருக்கு. நான் அதை போய் பார்த்தேன். இது வீரம் செறிந்த பகுதி, குடையால் சிறந்த பகுதி, கொங்கு சீமை மக்கள். இங்கு நான் உறுதி எடுக்கிறேன், ரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதப்பட்ட ஈழத்தின் விடுதலை காவியத்தில் வெற்றியை தேடி கொடுப்போம். பிரபாகரா, உன் எண்ணத்தை நிறைவேற்றுவார் இந்த தம்பி. நீ இருக்கிறாய், எங்களை இயக்குகிறாய். மத்திய சர்க்கார் ஐபி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டின் உணர்வு எப்படிப்பட்டது என்று டெல்லியை தெரிந்து கொள். தமிழ்நாடு அரசுக்கும் சொல்கிறோம், நான் மதுவிலக்கு பிரச்சாரத்துக்கு உபரியை ஏன் தேர்ந்தெடுத்தேன்? அங்குதான் பேராயர் ஆந்தனி சூசைநாதர் பரிசுத்த அமலோற்பவ மாதா மதுவிலக்கு சபை, மது அருந்துகிறவர்கள் யாரும் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று நடத்தி 100ஆண்டு விழா நடந்தது. அதனால் தான் ஒவ்வொரியிலிருந்து கால்நடையாக புறப்பட போகிறேன், ஊரா. டிசம்பர் 12ஆம் தேதி புறப்படுகிறேன். டிசம்பர் 25 மதுரையில் நிறைவு செய்கிறேன். நடந்தான் வரப்போகிறேன். 378 ஊருக்கு போகிறேன். இடையில் ஏற்பட்ட ஒரு 7 நாட்கள், டிசம்பர் 16 இருந்து 22 வரைக்கும் அங்கங்க அமைப்புகளின் நிர்வாகிகள் யாருக்கெல்லாம் முடிகிறதோ ஊராக சென்று பிரச்சாரம், துண்டு நோட்டீஸுகள் அது கூட போய் செய்யுங்க. இந்த பிரச்சாரம் ஒரு பக்கம் நடக்கும். மக்கள் சக்தியை திரட்டுவோம். வீரன் சின்னமலை ஏந்திய வாளின் மீது ஆணை, சுதந்திர தமிழீழத்தை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் உறுதி எடுப்போம். இந்த மண்ணின் மீது ஆணை, நேர்மையான ஊழலற்ற அண்ணாவின் கனவை நனவாக்குகிற அரசியலை நாங்கள் வெற்றி பெற்று காட்டுவோம். செலியஸ், ஆல்டியஸ், ஃபோர்டியஸ்னு சொன்னேன். இன்னொன்று சேர்த்து சொல்கிறேன், மார்ச் ஃபார்வர்டு, கேப்சர் பவர். மார்ச் ஃபார்வர்டு, முன்னேறி செல், அதிகாரத்தை கைப்பற்று. இதுதான் மறுமலர்ச்சி திமுகவின் இலக்கு. நன்றி, வணக்கம்.